ரஜினிக்கும் பஞ்சாருணாச்சலம் அவர்களுக்கும் வந்து ரஜினி ஃபோன் வருது. கிளம்பி போகிறாங்க, இவரும் போகிறாரு, அந்த டைரக்டரும் போகிறாரு. ஒரு ஆடியோ கேசட் எடுத்து, அப்போ கேசட் தான் எடுத்து கொடுக்குறாரு. உங்கள் படத்துக்கான டியூன் மொத்தம், அந்த பாட்டு மொத்தமும் வந்து டியூன் போட்டேன். ஏங்க சரியில்லைன்னு சொன்னீங்களே டைரக்டர், இந்த பாட்டை கேளுங்கன்ட்டு அந்த பாட்டை ப்ளே பண்ணுறாங்க. அந்த டியூனை எக்ஸலண்ட். ரஜினிக்கு முகத்தில் சிரிச்சுட்டு, சாமி நீங்கள் கோவப்பட்டால் தான் நல்ல நல்ல டியூன் போடுவீங்க பொழுது, இனிமேல் உங்களை கோவமாக்கணும் அப்படின்றாரு. எல்லாம் சிரிச்சிட்டாங்களாம். சிரிச்சுட்டு அந்த பாட்டை கொண்டு வந்து தலக்கோணத்தில், திருப்பதி பக்கத்தில் தலக்கோணத்தில் அந்த பாடல் காட்சி எடுக்கிறதுக்கு எல்லாம் கம்போஸ் பண்ணிட்டாங்க. ரெடி ஆகிட்டாங்க. யார் டான்சர்ஸ்லாம் ரெடி, ரஜினி ரெடி. போய் அந்த டைரக்டர் வியூ பாயிண்டர் வழியாக பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த டான்சர்ஸோட காஸ்டியூம் இருக்கு இல்லைங்களா, பயங்கர கலர்ஃபுல்லாக, அது தெலுங்கு படத்து காஸ்டியூம் மாதிரி ஜிக்கு 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 ஜிக்குன்னு இருந்தோடனே நிறுத்திட்டு, சார் இந்த மூடில் நான் அந்த பாட்டு, ரஜினி கொஞ்சம் கோவமாகிட்டாராம். என்னங்க வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, கேமரா வச்சாச்சு, வந்தாச்சு, பர்மிஷன் வாங்கியாச்சு, டான்சர்ஸ்லாம் வந்தாச்சுன்னு. இல்லை சார், நான் எப்படி ஐடியா பண்ணவே இல்லை, அது வந்து ஒரு பிராமின் சாங், இது எனக்கு உடன்பாடே இல்லை அப்படின்னு. சரி ப்ரொடியூசர் பஞ்சாருணாச்சலம் அவர்கிட்ட கேட்கலான்ட்டு கேட்ட பிறகு டைரக்டர் என்ன சொன்னார், அதை செய்யணுன்னு உடனே இம்மிடியட்டாக பேக்கப் பண்ணி திருப்பதிலேருந்து சென்னை வராங்க. இங்கே தான் ரஜினியோடைய அந்த சமயோஜித இதுன்றங்கள பாருங்கள். அது டக்குன்னு என்ன பண்ணுறாராம், ஒரு இடத்துல திருவள்ளூரே எங்கேயும் நிறுத்தி ஒரு அசிஸ்டன்ட் அமைச்சு, அப்போ வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, இப்போ எஸ்டிடி போட்டு ராகவேந்திரா கல்யாணம் பண்ணும்போது 2 நாள் ஃப்ரீயாக இருக்குதான்னு கேட்டார். 2 நாள் ஃப்ரீ சார். அப்போ பார்த்தீங்கன்னா ஏவிஎம் பக்கத்தில் சம்சாராத மின்சாரம் வீடு ஒன்று, செட்டு ஒன்று இருக்கும். இப்போ வந்து அது இந்த ஹாஸ்பிட்டல், நமக்கு காவேரி ஹாஸ்பிட்டலாக ஆயிடுச்சு, கொடுத்துட்டாங்க. அதை வந்து அங்கே வந்து சம்சார மின்சாரம் செட்டு வந்து ஒரு வீடு, அந்த வீட்டை வந்து ஒரு நாளைக்கு பிளாக் பண்ண சொல்கிறாரு. அதே போல் ஏவிஎம்ல, அப்போ வந்து ஏவிஎம்ல இருக்கிற ஒரு 6 ஃப்ளோரை வந்து எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருக்கும். ஒரு ஃப்ளோரை வந்து பிளாக் பண்ணுறாரு. நேராக வண்டி அன்றைக்கி ஈவினிங்கே ராகவேந்திரா கல்யாணம் பண்ண வராங்க. வந்து காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி எப்படி சாங் கம்போஸ் பண்ண எப்படின்னு, அந்த யார் ரகுராம் மாஸ்டர் தான் நினைக்கிறேன், அந்த சாங்க்கு சரின்னு சொன்ன பிறகு அவர் சாங்கோடைய மூடு அதெல்லாம் சொல்லிவிட்டு ஓகேன்றாரு. அந்த பாட்டு தான் மாடத்தில் கன்னி மாடத்தில். நீங்கள் இப்போ கூட பாருங்கள் அந்த பாட்டை. ஒரு கொஞ்ச நேரம் வந்து ராகவேந்திரா கல்யாணம் மண்டபம், இன்னொரு இது பார்த்தீங்கன்னா சம்சாரத மின்சாரம் செட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்ல, ஃபுல்லாக பிளாக்ல வச்சுட்டு ரஜினி இருக்கிற மாதிரியான ஒரு இது வந்து ஏவிஎம் ஃப்ளோர். இது சொல்கிறது காரணம்னா 2.5 நாள் அந்த பாட்டு எடுத்து முடிச்சாங்க. இதை சொன்னவர் யாருன்னா சுரேஷ் கிருஷ்ணா. அந்த படம் வந்து வீரா. இதுதாங்க ரஜினி அப்படின்னாப்புல வந்து, இதுதான் ரஜினி. அந்த பிளானிங் இருக்குது பாருங்கள், அதுதான்.